குருநாதர் கர்மயோகி பாதாரவிந்தங்களை பணிவோம். திரு கர்மியப்பா அவர்களுடைய பூர்ண யோகம் முதல் வாயில்கள் என்ற புதிய நூல்களிலிருந்து நாம் கருத்துக்களை மூன்றாவது வாரமாக சிந்திக்கின்றோம். இந்த நூல் மலர்ந்து ஜீவியம் மாத இதழில் தொடர்ந்து வெளிவந்து கடந்த பிப்ரவரி 21 அன்னையின் ஜென்ம தினத்தன்று நூலாக மதர் சர்வீஸ் சொசைட்டியினால் வெளியிடப்பட்டது. அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள், நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், கோடானு கோடி பேர்ல அன்னையை பகவானை கர்மியப்பா அவர்களை தெரியும், அவர்கள் நூல்களையும் தெரிந்து கொள்ளும் பாக்கியம் தேர்ந்தெடுத்த சிலவர்களுக்கு, அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்குத்தான் கிடைக்கின்றது. When you choose the divine, you have been already chosen by the divine. நீ இறைவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீ இறைவனால் முன்பே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாய். இது பகவானுடைய வார்த்தைகள். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, இது மாணிக்கவாசகருடைய வார்த்தைகள். எனவே நாம் பகவானால், அன்னையால், கர்மியப்பா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்னையிடம் வந்திருக்கின்றோம். அன்னையிடம் வந்தவர்களுக்கு அடிப்படை அன்னையின் அருள், அன்னையின் அருளால் நிறைந்த வாழ்வு. நாம் குறைகள் நிரம்பிய, போராட்டம் நிரம்பிய சாதாரண மனித வாழ்விலிருந்து நல்வாழ்விற்கு போவது, அதை அப்பா அவர்கள் யோக வாழ்வு என்று சொல்கின்றார்கள். 100 பேர்கள் என்ற நூலிலும், பேரொழியாகும் முழொழி என்ற நூலிலும், யோக வாழ்க்கை விளக்கம் என்ற நூல்களிலும் அப்பா அவர்கள் எழுதியது. ஆனால் நண்பர்கள் அனைவரும் அரவிந்தருடைய யோகமாகிய பூர்ண யோகம் செய்யும் தகுதி பெற்றவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில சில நிகழ்ச்சிகள் நடைபெறும். அந்த அப்படி நடக்கும் நிகழ்ச்சிகள் அந்த லைஃப் டிவைனிலும், சிந்தசிஸ் ஆஃப் யோகாவிலும், சாவித்திரியிலும் திரு பகவான் அவர் அன்னையினுடைய எண்ணற்ற எழுத்துக்களிலும் எழுதிய பூர்ண யோகத்தின் அடிச்சுவடுகள் அவர் அன்பர்களுடைய வாழ்வில் தெரியும். அப்படி தெரிந்தால் அவர்களுக்கு யோகத் தகுதி இருக்கின்றது, யோகத்திற்கு வர முடியும் என பொருள். அப்படியான யோகத்தகுதி வாயில்களைத்தான் இந்த நூலில் அப்போ ஒரு 140 எழுதியிருக்கிறாரு. அதில் மௌனம், அகண்ட மௌனம் பூண்பது, மௌனம் போன்றதை பற்றி முதல்ல பார்த்தோம். சுருக்கமாக திருப்பி தலைப்புகளை மட்டும் நான் சொல்றேன். இங்கே மௌனம் என்பது வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருப்பதல்ல. வாய் பேசாமல் மனம் பேசிக்கொண்டே இருக்கும். அப்படி இல்லாமல் மௌனம் குடிகொண்டு எண்ணமற்று போகின்ற நிலை, அதான் அகண்ட மௌனம். அதாவது பிளவுபடாத மௌனம், அகண்ட மௌனம் அப்படின்னு வந்தா, அப்படி யாருக்காவது அன்பர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில அந்த மௌனம் சித்திக்கும் பொழுது அவர்களுக்கு பூர்ண யோகத்தின் வாயிலில் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளலாம். பிரபஞ்ச ஜீவியம் அறிவு கெட்டாதது ஜீவியத்திற்கு புலப்படுவது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரே ஜீவியம் தான். ஜீவியம்ங்கிற வார்த்தையை கான்சியஸ்னஸ் என்ற சொல்லுக்கு ஈடாக கர்மியப்பா பயன்படுகின்றார்கள். அதனோடு கலந்த உணர்வு சிலருக்கு ஏற்படும். அவர்கள் அதை யோக தகுதியுடையவர்கள், யோகத்தின் பூர்ண யோகத்தின் வாயிலில் இருக்கின்றார்கள் என்று பொருள். அடிமனத்தை அடைகின்றவர்கள், மேல் மனம் அடுத்து சப்கான்சியஸ் என்கின்ற மனம், அதற்கு வேறே பகவான் சப்ளிமனல் என்று சொல்லுகின்றது. அடிமனம், உள்ளிருக்கின்ற மனம் அடிமனம். அந்த மனத்தை அடையும் நிலை சிலருக்கு ஏற்படும், அந்த தொடர்பு ஏற்படும். அவர்களும்
யோகத்தின் வாயிலில் நிற்கின்றார்கள், பூர்ண யோகத்தின் வாயிலில் நிற்கிறார்கள் என்று பொருள். அறியாமையில் இருந்து விடுபடுபவர்கள், அகந்தை சிதைந்து பிரபஞ்சம் வெளிப்படுவது. நம்ம அத்தனை பேரும் நம்முடைய அகந்தையால்தான், அகந்தை நான்கிற உணர்வை வச்சுதான் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறோம். அப்படி இல்லாம பிரபஞ்சம் விரிவானது. அந்த பிரபஞ்சத்தினோட தொடர்பு நமக்கு ஏற்பட்டால் நாம் பூர்ண யோகத்தின் வாயில் நிற்கிறோம். அப்படி தலையில் உள்ள மனத்தின் மையம் தலைக்கு மேல் போவது. எல்லாருக்கும் மையம் மூளைங்கிறது, மனம் என்பது நம்மளுடைய மூளை செயல்பாடுதான். அதுக்கு தாண்டி மேலே போறது சில பேருக்கு போகும். சில பேருக்கு ஜீவனிஷ்டை வரும், ஆல் இன்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன். அவர்களை அறியாமல் எல்லா புலன்களும் அடங்கி, மனமும் அடங்கி, உணர்ச்சிகளும் அடங்கி ஜீவனிஷ்டை என்று சொல்கின்ற ஆல் இன்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் என்று பகவான் சொல்றது. அதுக்கு போவார்கள். அப்படி போனா தானா நடந்ததுன்னா தானே கூடும் தியானம் தவத்தை விட உயர்ந்ததுன்னு அப்பா இருக்கிறாரு. அவர்களுக்கு பூர்ண யோக வாயில்கள் இருக்கிறார்னு அர்த்தம். புலனின்றி மனம் நேரடியாக செயல்பட்டால் அவர்கள் பூர்ண யோக வாயில் இருக்கிறார்னு அர்த்தம். பிரம்மம் நாடும் ஆனந்தத்தை நுகர்வது. படைப்பை பற்றி பகவான் சொல்றது என்னன்னா, பிரம்மம் அல்லது பரம்பொருள் அல்லது பரசிவம் தன்னைத்தானே ஜடத்தில் மறைத்து கொண்டு பின்பு வாழ்வாகவும் மனமாகவும் வெளிப்படுகின்றது. தன்னைத்தானே தேடி அலைகின்றது. அந்த அது அது ஆனந்தத்திற்காக தேடியது கிடைத்தால் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அது எந்த காரணமும் இல்லாமல் வருகின்ற உள்ளிருந்து தோன்றும் அந்த ஆனந்தத்தை உங்களுக்கு திடீரென்று வந்தால் நீங்கள் பூர்ண யோக வாயில்களில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் காலத்தை மூன்றாம் நிலை காலம் என்று சொல்வார். காலத்தை கடந்ததை காலத்துள் கொண்டு வருவதுன்னு சொல்லி நாம் காலத்தில் இருக்கின்றோம். பரம்பொருளுக்கு காலம் கிடையாது. நான் அதையும் பரம்பரை சொல்லியிருக்கிறேன். இந்த காலம் கடந்தது காலத்தில் கொண்டு வந்தால் அதுபோல் அந்த அனுபவம் நமக்கு சில ஏற்பட்டாலும் நாம் வாயில நிற்கிறோம். சமர்ப்பணம் சரணாகதியாக மாறுச்சுன்னா நிற்கிறோம். சக்தியினின்று ஜீவியத்திற்கும் ஜீவனுக்கும் செல்லும் பாதை, இதெல்லாம் நம்ம பார்த்தது. அடுத்தது அகம் புறத்தை ஆள்வது. அதுதான் இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம். அகம் புறத்தை ஆண்டால் வழக்கமா எல்லார் வாழ்க்கையும் நடக்கிறது என்னன்னா, புறம்தான் அகத்தை ஆளும். நமக்கு மனசுக்கு போய் உடலுக்கு பிடிச்சதை நம்ம தேர்ந்தெடுப்போம். நாக்குக்கு போய் ருசியான பொருள்களை சாப்பிடுவோம். நமக்கு தேவையில்லாமலும் சாப்பிட்டு வைத்த உடம்புடன் நல்லா கெடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி கம்ஃபர்ட்டுக்காக, உடல் சுகத்திற்காக சில காரியங்களை செய்து அதன் மூலமாக இப்போ குடிக்கிறாங்க. அந்த குடிச்சிட்டு அது மூலமாக அந்த ஆனந்தத்தை உடல் நல கழித்து டிவர் கெட்டு அவர்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். சாதாரணமாக புறம்தான் அகத்தை ஆள்கின்றது. புறத்தில் பார்க்கறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கிற பொருள்கள்லாம் நமக்கு வாங்கணும்னு தோணும். சினிமா பார்க்க தோணும், நாடகம் பார்க்க தோணும், டிவி பார்க்க தோணும். இதெல்லாம் வரும். இதெல்லாம் புறம் அகத்தை புறம் சொல்லுகின்ற போது மனத்துக்கு ஓடுவோம். மனம் செய்து அகத்தை ஆளுது. அது மாறி அகம் புறத்தை ஆண்டால் புறத்தை ஆண்டால் நாம் பூர்ண யோக முதல் படியில நிற்கிறோம்னு அர்த்தம். அதுக்கு எடுத்துக்காட்டுகளை இப்ப சொல்றார். பிரார்த்தனை படித்தால் அல்லது தியானம் நிலைத்தால் அல்லது இந்த 140 முறைகள் சொல்றார். முறைகளில் எது ஓரளவு படித்தாலும் மற்ற அத்தனையும் ஓரளவு முன்னேறும். அத்தனையும் முன்னேறாமல் ஒன்றும் பலிக்காது. நமக்கு தெரிவது ஒன்று, பலிப்பது அனைத்துமாகும். நம் ஆராய்ச்சி நமக்கு தெரிந்த கோணத்திலிருந்து மட்டும் தொடரும். அப்படி இல்லாம அதுக்கு மேல போகும். பிரார்த்தனை பலிப்பது என்பதே புறத்திற்குள்ள முறைகளை தவிர்த்து அகத்தில் முயல்வதாகும். அது எப்படி? அது நம்மகிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு தேவை இருக்கு. கல்லூரியில மகனுக்கோ குழந்தைகளுக்கோ இடம் கிடைக்கணும். அதுக்குரிய முயற்சி ஆட்கள் எல்லாம் பார்த்து செய்யறது, சிபாரிசு பண்றது, அரசியல்வாதி சிபாரிசோ இல்லை இதுவோ இல்லை பணத்தை கொடுத்து லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்தோ இடம் வாங்குறது. இது புறத்திற்குரிய முறை. அதே போல
இப்போ வேலை கிடைக்கணும், அதுக்கு பண்ணுறதும் அதுக்குரிய முயற்சிகளும் புறத்திற்குரிய முறைகள் தான். பிரச்சனை வருது, நோய் வந்திருக்குது, இந்த நோய்க்கு தீரணும், டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து சாப்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம், அதுவும் புறத்திற்குரிய முறைகள் தான். இதெல்லாம் இல்லாம அன்னையை பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை மூலமாக இந்த பிரச்சனைகள் தீருவது. இங்கே இந்த மையத்திற்குரிய ஒரு அன்னை என்பருடைய பெண்ணுக்கு ஒரு பெரிய கல்லூரியில நல்ல மதிப்பெண் பெற்று +2 பெண் எடுத்தார். முற்றிலும் இலவசமாக அங்க அங்க இடம் கிடைக்கிறதுங்கிறது சாதாரணமாக உள்ளவங்களுக்கு சில லட்சங்கள் ஆகும். அந்த பெண்ணுக்கு அதுல இடம், அந்த ஒரு நல்ல மதிப்பெண் பெற்ற காரணத்தினால இலவசமாக இடம் மட்டுமல்ல, ஹாஸ்டல் வசதியோடும் கொடுத்தாங்க. படித்துக் கொண்டிருக்கிறார். அது பிரார்த்தனை மூலமாக அந்த இடம் கிடைப்பது. அது அங்க இந்த பிரார்த்தனை படிக்கும் போது அது படிப்பது புறமல்ல. நான் முதலில் கூறியது போல இது செயல்கள் எல்லாம் அல்ல, பிற தெரிந்தவர்கள் மூலம் சிபாரிசு செய்வதோ படத்தை கூடி இடம் வாங்குவதோ அல்ல. அதே போல இங்கே சேவை செய்கிற ஒரு பையனுக்கு ஒரு தெரிந்தவர்கள் மூலமாக ஒரு கல்லூரியில அவன் தேர்வு இன்னும் முடிவுகளே வரல, 2ஆம் வகுப்பு முடிவுக்கு வராமலேயே இலவசமாக இடம் கிடைத்திருக்கின்றது. மார்க் நல்ல மார்க் வந்தானா நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் பிரார்த்தனை மூலமாக படித்தா, பிரார்த்தனை என்பது புறச் செயல்கள் அல்ல, நம்முடைய அகத்தின் செயல். அந்த பிரார்த்தனை மூலமாக இந்த பிரபஞ்ச சக்தியாகிய அன்னையை தொடர்பு கொண்டதும் அது நடக்குதுன்னா நம்ம என்ன ஆகிறோம்? அகம் புறத்தை ஆள்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு மேல அடுத்தது பிரார்த்தனை, அப்புறம் சமர்ப்பணம், சரணாகதி, 3 இருக்கு, எல்லாத்துக்கும் வருது. பிரார்த்தனை படிப்பது என்பதே புறத்திற்குள்ள முறைகளை தவிர்த்து அகத்தில் முயல்வதாகும். நம் செயலை தவிர்த்து அன்னையை நம்புவது சமர்ப்பணம். அடுத்தது சமர்ப்பணம். பிரார்த்தனைங்கிறது இன்னதுக்கு தெளிவாக இன்னது வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு அதை கேட்கின்றோம். சமர்ப்பணம் என்பது நம்ம பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை அன்னையிட்ட விடுறோம், முடிவு அன்னையுடையது. என்ன கல்லூரியில் படிக்க வேண்டும், என்ன கோர்ஸ் வேண்டும், எந்த ஊரில் படிக்க வேண்டும், இது எல்லாத்தையுமே அன்னையே அது கொடுத்துற மாதிரி, என்ன வேலை கிடைக்கணும், என்ன பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தால் என்ன பிஸ்னஸ் செய்யணும், இது எல்லாத்தையுமே அன்னையிடம் ஒப்படைப்பதுங்கிறது சமர்ப்பணம். அதுவும் அகம்தான். அந்த அகம் புறத்தை அது மூலமாக நல்ல வேலை கிடைத்தாலும் நல்ல வேலை இடத்துல கிடைத்தாலும் அது சமர்ப்பணம் செய்கிறது. சமர்ப்பணத்துங்கிறது அன்னையிட்ட ஒப்படைச்சிட்டு பேசாமல் இருக்காது. அதுவும் எப்போ அகம் புறத்தை ஆள்வதுதான். மௌனம் புறமான பேச்சிலிருந்து அகமான பேச்சற்ற நிலைக்கு போவது, இது அடுத்தது. அது எல்லாராலும் மனத்துக்க முடியாது. மௌன சித்திங்கிறது நான் முதலே சொன்ன இதை பற்றி முதலே வந்திருக்குது. உமா 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 நமது ஜீவியம் உலகம் என்ற பிறத்தினுடையது. அது இப்ப என்ன நடக்குது அங்க? அப்ப நான் சொல்லிக்கிறேன், ஜீவியம் என்ற சொல்ல கான்சியஸ்னஸ் என்ற பொருளுடைய பயன்படுத்துறாரு. நம்முடைய உணர்வு, அக உணர்வு, உள்ள மன உணர்வு, அந்த நம்முடைய மன உணர்வு அல்லது கான்சியஸ்னஸ் உலகுக்கு மனத்திற்கு உரியது, புறத்தினுடையது. அது
பிரபஞ்ச ஜீவியம் புறத்திலில்லை, அது அது எல்லா அகத்திற்கே சொந்தமானது. பக்கம் 1939 பக்கத்துல லைஃப் டிவைன்ல இதை பத்தி பகவான் சொல்றதா அப்பா எழுதியிருக்காரு. இதில் பகவான் பிரம்மாண்ட ஞானோதயத்தை பற்றி பேசுகிறார். அது ஆன்மா ஜடத்தை ஆள்வதாகும், அதுவும் அகத்திற்குரிய சுத்தியே. இந்த யூனிவர்சல் கான்சியஸ்னத்தோட போய் நம்ம அறியாம மௌனம் சொற்கொண்டு இதுக்கு போய் பிரபஞ்ச உணர்வோட அறிவோட தொடர்பு கொண்டு காரியம் நடந்தா நம்ம அறியாம அது நடக்குதுன்னு சொன்னா நம்ம பூர்ண யோகத்துல முதல் வாயில்ல நிக்கிறோம்னு அர்த்தம். நமக்கு தியானம் பலிக்கிறது, பிரார்த்தனை பலிக்கிறது என்ற பார்வை அகத்தை கடந்து யோகம் பலிக்கிறது என உணரும் கட்டத்தில் நம் பார்வையில் எந்த வாயில் மூலம் ஞானம் உதயமாகிறது, யோக வாயில் திறக்கிறது என காண்பது அப்பாதையை பின்பற்ற உதவும். இதெல்லாம் நடக்கும்போது இது நமக்கு நடக்கிறது நம்முடைய அறிவால நடக்கல, நம்முடைய முயற்சியால நடக்கல. பிரார்த்தனை மூலம் படித்தாலும் சரி, சமர்ப்பணம் பண்ணது மூலம் படித்தாலும் சரி, இது நம்ம இதனால படிக்கிற பிரபஞ்ச சக்தியின் மூலமாக பலிக்கிறதுங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னாலே நம்ம யோக வாயில் திறக்கிறது, யோகத்திற்குரிய தகுதி வருகிறது என்று பொருள். அப்ப மௌனம் சித்திக்கிறத பத்தி எனக்கு ஒரு பிரச்சனை வந்து பீஸ் இஸ் டிவைன், சைலன்ஸ் இஸ் காட்னு இருந்தார். அமைதி தெய்வீகமானது, மௌனம் இறைவனே என்று எழுதியிருந்தார். அதுபோல அந்த மௌனம் சிந்திக்கும் போதே நம்ம இறைவனோடு தொடர்பு கொள்கின்றோம் என்று பொருள். அது அதே மாதிரி இன்னொரு இடத்துல தானே கூடும் தியானம் தவத்தை விட உயர்ந்ததுன்னு அப்பா எழுதியிருக்காரு. அரவிந்தருடைய பூர்ண யோகம் தவிர மற்ற யோகங்கள், இந்த பழைய இந்து மதத்தினுடைய மரபு யோகங்கள்ல எல்லாமே அவர்களே மிக கடுமையான தவத்தங்களை மேற்கொள்வார்கள். தவம் என்பது தண்ணீரில் கழுத்தளவு நீரில் இருந்து தியானம் செய்வது, நெருப்பு நிலையிலே இருந்து தியானம் செய்வது, இப்படி ஒரு கடுமையான விரதங்களை பின்பற்றுவது, இவைதான் தவம் என்று அதன் மூலமாக மன உரிமை பெற்று அதன் மூலமாக தபோ சக்திகள் என்று சொல்லி சக்திகளை பெற்றார்கள். ஆனா இங்கே அப்படி இல்லை. அன்னையிடம் நாம் வரும்பொழுதே நமக்கு காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன. அன்னையோட தொடர்பாலே இந்த தொடர்பு மூலமாக நடக்கிறது எல்லாமே அகம் புறத்தை ஆழ்கின்றதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம இங்கே அன்னைட்ட வரவங்க செய்ய வேண்டியதே என்னன்னா, நம்ம புறத்துல இருந்து மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு அகத்துக்கு போறதுதான். அது பிரார்த்தனை மூலமா போகலாம், சரணாகதி மூலம் போகலாம், இது சமர்ப்பணம் மூலம் போகலாம், சரணாகதி மூலம் போகலாம். இது எப்படி பின்பற்றுவது? வழிகளை இரண்டாக பிரிக்கிறார். எப்படி அகத்துக்கு போறது? திறந்த வாய், அதாவது யோகம் திறந்து இதெல்லாம் நமக்கு வைக்கும்போது பூர்ண யோக வாயில் திறந்ததுன்னு அர்த்தம். அதுக்கு மேல என்ன செய்யலாம் அப்படிங்கிறத எடுத்து சொல்றாரு. திறந்த வாயிலை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து போகலாம். எந்த சித்திக்கும் 11 கட்டங்கள் இருப்பதால் அதை அறிவது எளிது, செய்வது அவ்வளவு எளிதென்று. அகம் என்பதில் முதல் நிலை மனம், மனத்தின் அடுத்த நிலைகள் சூட்சுமம் காரணம். எல்லாத்துக்குமே இந்த யோகத்துல எல்லாத்துக்குமே ஸ்தூலம் சூட்சம்னு 2 சொல்லுவாங்க. சரீரத்தையும் ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், ஸ்தூல தேகம், சூட்சும தேகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உயிர் மனத்திற்கும் ஸ்தூல மனம் சூட்சும மனம் உண்டு, ஜடமனம், ஜடத்திற்குரிய மனம் உண்டு. அந்த இது நம்ம அறியாம நம்ம என்ன செய்யறோம்னா சூட்சுமத்துக்கு போறோம். அகம் என்பதில் முதல் நிலை மனம், மனத்தில் அடுத்த நிலைகள் சூட்சுமம் காரண லோகம்னே சொல்லுவாங்க. அதுக்கு போறது. அப்புறம் 2ஆம் 3ஆம் நிலைகள் உணர்வு உடல் எல்லாம் இருக்கு. அவற்றுள்ளும் அடுத்த கட்டங்கள் மனத்தை போலவே உண்டு. அது மனத்திலையுமே நான் போனது பார்த்தோம். உள் மனம், அடிமனம்னு சொல்ற மேல் மனம் கான்சியஸ் மைண்ட். இது சப்கான்சியஸ்ங்கிறது உள்மனம். அடிமனம்னு அப்பா இதை சொல்றது சப்ளிமினல்னு சொல்ற சூட்சும மனம். அதுக்கு போறது உண்டு. இந்த 2ஆம் முறை என்ன, இது அதே மனத்தை போல உண்டு. புறம் நகர்ந்து அகத்தை அடைந்தால் இப்பட்டியல் உள்ள இந்த 140 முறைகளில் அடுத்தடுத்து சிலவற்றை பின்பற்றலாம். எல்லாவற்றிலும் அன்னைகிட்ட போகும்போதே நம்ம புறத்துல இருந்து அகத்துக்கு போயிடுறோம்.
நான் முதல்ல இந்த பேச்ச ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி இடம் வாங்கணும்னா யாரை சிபாரிசு பிடிக்கலாம், என்ன செய்யலாம், எந்த கல்லூரிக்கு போகலாம், இல்லை பணம் கொடுத்து வாங்கலாமா, அப்படிலாம் நினைக்கும் போது புறத்தில் இருக்கிறோம். அப்படி இல்லாம அன்னையை பிரார்த்தனை செய்து செய்வலாம் என்ற நினைவு முடிவெடுக்கும் போதே அகத்துக்கு போயிடுறோம். அது மூலமாக காரியங்கள்லாம் நமக்கு நடக்குது. அதோடு மௌனமும் வந்தது. மௌனம் வந்தது. அப்புறம் பிரபஞ்ச ஜீவியம்ங்கிற இந்த இதனுடைய கான்சியஸ் யூனிவர்சல் கான்சியஸ்னஸோடையும் அதுதான் அன்னை. மதருங்கிறது யுனிவர்சல் கான்சியஸ் ஃபோர்ஸ், இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற பேரறிவும் பேராற்றலும் உள்ள சக்தி. அடிமனம் திறப்பதையும் முயலலாம், இதை முயற்சி பண்ணலாம். அன்னையிட்ட முயற்சி பண்றது மூலமாக செய்யலாம். முதல் முறை தொடர்ந்து உயர்வது, இரண்டாம் முறை பக்கவாட்டில் எல்லா திசைகளிலும் உள்ள வாயில்களை திறப்பது. ஸ்ப்ரெடிங், உயரமும் உயரத்தை அசன்ட் மேலே போவது. ஸ்ப்ரெடிங் வந்து பிரபஞ்சம் பூரா பரவுவது. ரெண்டு முறையும் செய்யலாம். எல்லா வாயில்களை திறப்பது. உயரே போகும் பொழுது பக்கவாட்டில் உள்ள முன்னேற்றம் வரைக்குமே உயர முடியும். அஸ்திவாரம் அகலாமல் உச்சி நகராது. எனவே ஒன்று மற்றதை பொறுத்தது. நாம் எதையும் பின்பற்றலாம். அன்னைகிட்ட போய் அது மூலம் யோகத்துக்கு போகலாம். யோகத்தை நாடுபவர்க்கே உரிய முறைகள் இவை. அதாவது யோக தொடர்பு வந்துட்டுன்னு சொன்னா அவங்க வந்து இன்னும் ஆழமா உள்ள போகணும், மௌனத்தை எல்லாம் போகணும் என்பதால் இவை தீவிரமான அன்பர்கள் முழு முயற்சி மேற்கொள்ளும் போது மட்டும் பிடிக்கும். யோகம் பலித்தால் லட்சியம் பூர்த்தியாகும். யோகம் பலிக்காவிட்டால் வாழ்வு அபரிமிதமாக பரிமளிக்கும். தான் முதல்ல சொன்னேன். அன்னைகிட்ட வந்து அவங்களுக்கு யோகம் பலித்து யோகம் செய்கிறவங்க ஒன்று. அப்படி இல்லைன்னாலும் அப்பா 100 பேர்கள் பூர்ண யோகம் இது பேருடைய சொல்ல போல யோக வாழ்க்கை அன்னையின் அருளால் நிலைக்கின்ற வசதி சாதாரண வசதி பிரச்சனைகள் நிறைந்த சாதாரண மனித வாழ்க்கை. இப்போ சொல்றது 3. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வசதிகளோடு கூடிய அன்னையினுடைய வாழ்க்கையை அந்த யோக வாழ்க்கைன்னு சொல்றாரு அப்பா. அதுதான் 100 பேர்கள்லையும் இதில் எல்லாம் அப்பா சொல்ல பேருடைய யோகங்களையும் சொன்னது, யோக வாழ்க்கை விளக்கத்திலையும் சொல்றது. அதை அடையலாம். வாழ்வு அபரிமிதமாக பரிமளிக்கும். இது வந்திருக்கும். நான் இது பல முறை சொல்லியிருக்கிறேன். அன்னைகிட்ட வந்ததில் எங்கள் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்லியிருக்கிறேன். அன்னைகிட்ட வர்றதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய திருப்பி சொன்னதாக இருந்தாலும் புதுசாக கேட்குறவங்களுக்கு நினைவுறதாக சொல்கிறேன். நான் அன்னைக்கு என்னுடைய மனைவி பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியர் பதவியிலிருந்து கீழே இறக்கி 6 ஆண்டுகள் சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்தார். நான் வந்து அந்த சமயத்தில் வந்து எல்லா நகைகளும் கடன்கள் வாங்கி கடனில் இருந்தேன். நான் வந்து அந்த சமயத்தில் ஆந்திராவில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் என்னுடைய பெரிய மகன் வந்து கேரளாவில் படிச்சுட்டு இருந்தான், சின்ன மகன் சென்னையில் படிச்சுட்டு இருந்தான். என்னுடைய ஒரு சம்பளத்தை வச்சுக்கிட்டு அத்தனை வேலையும் செய்திருந்தது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் புதுசாக கேட்குறவங்களுக்காக திருப்பி சொல்கிறேன். அப்பவும் நான் ஆன்மீகத்தில் இருந்தேன். வேறு முறைகள் மூலமாகவும் செஞ்சுட்டு இருந்தேன். பெரிய ஹைதராபாத்தில் ஆந்திராவில் படிக்கும்போது ஒரு பிராமண பெரியவரோட தொடர்பில் அங்கேயே யோகமெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் இந்த சில அன்னை நம்ம பலமுறை பேசினதான் ரவீந்திர தத்துவத்தில் தான் பணத்தை விளக்க சொல்றதில்லை. இது எல்லாத்துலேயும் பணத்தை விளக்க சொல்லுவாங்க. மண் பெண் பெண்ணை விளக்க சொல்லுவாங்க. என்ன ஒரு வாழ்வனைத்தையும் யோகங்கிறதால. ஆனால் இங்கே அங்கெல்லாம் இருந்து இப்போ பல வகை ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் பெற்றுட்டு இங்கே நான் அந்த 3 ஆண்டுகள் இருந்து இங்கே வந்த உடனேயே அன்னைகிட்ட வந்தோம். அப்பா அவர்களை சந்தித்து ஆன்மீகத்தை தொடங்கணும், மையத்தை தொடங்கணும். 90ல் வந்த உடனேயே அன்னை வழக்கில் இதில் இங்கே தலைமை ஆசிரியர் பதவியிலிருந்து என்னுடைய மனைவியை கீழிறக்கியதற்கு எதிராக வழக்கு தொடுத்து இங்கே கீழ்கோர்ட்டில் ஜெயிச்சது. ஆனால் அவங்க மேல் ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அன்னைகிட்ட வர்றோம். உடனே அந்த ஹைகோர்ட் நீதிபதி நாங்கள் கேட்காமலேயே வழக்கு தலைமை ஆசிரியர் பதவியிலிருந்து கீழிறக்கியது சரியில்லையா என்பதுதான். ஆனால் ஆசிரியர் பதவி வாங்கி கொண்டே சம்பளம் கொடுக்காம இருக்கிறது போஸ்டில் 15 நாட்களுக்குள் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி ஆர்டர் போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இல்லைன்னா கோர்ட்டை அவமதித்ததாக எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி அவராகவே சொன்னார்.
சென்னை டைரக்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஆர்டரோடு ஒரு கிளார்க் வந்து ஆர்டர் கொடுத்தார். மீண்டும் சம்பளம் வந்தது. பிறகு மீண்டுமே அன்னையிட்ட தொடர்ந்து இருந்துட்டு இருந்தோம். அந்த பள்ளியினுடைய தரத்திற்கு தகுந்ததுனால பெற்றவர்கள் எல்லாம் அந்த தொடர்புடையவர்கள் எல்லாம் சொன்னதுனால மீண்டும் தலைமை ஆசிரியராகவே பதவி ஏறு கொடுத்து அன்னை தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்றார். என்னுடைய பணியிலும் எனக்கு ப்ரமோஷன் வந்ததுக்கு இல்லாமல் இந்த அன்னையின் அருள் செயல்பட்டதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். வாழ்வு இன்றைக்கு அன்னைக்கு இந்த இதே மாரியப்பா நகரில் செகண்ட் நார்த் கிராஸில் சி டைப் வீட்டில் மொட்டை மாடியில் கீத்து கொட்டகையில் தியான மையத்தை ஆரம்பித்தோம். இது வேறு மெயின் ரோட்டில் இருக்கிற இப்போ இருக்கிற 330 நம்பர் வீட்டுக்கு ஏ டைப் பங்களாவை அன்னை கொடுத்தாங்க. எல்லாம் செஞ்சு நடந்துட்டு இருக்காங்க. இது இந்த வளவாழ்வு வர்றது. அதை தொடர்ந்து நான் யோகத்திலும் அதற்கு முன்பு வேறு யோகங்களை செய்து கொண்டதுனால அன்னை பூர்ண யோகத்திற்கும் என்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதனால ரெண்டும் நடக்குதா. யோகம் பலித்தால் லட்சியம் பூர்த்தியாகும், யோகம் பலிக்காவிட்டால் வாழ்வு அபரிமிதமாக பரிமளிக்கும். இங்கே தொண்டு செய்த அன்பர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கின்றார்கள். அவர்கள் இது நல்லா இருக்கிறார்கள். இன்னைக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு கனடாவிலிருந்து தொடர்பு கொண்டு இந்த ஆன்லைன் நடத்திக்கிட்டு இருக்கிற பனையப்பன், அமெரிக்காவில் இருக்கிற ராமசுப்பிரமணியன், இதில் இருக்கிற மணிகண்டன், இப்படி என்னுடைய 2 அமெரிக்காவில் இருக்கிற என்னுடைய 2 மகன்கள் எல்லாருமே வந்து வடவாழ்வில் இருக்கிறாங்க. அதனால அகம் இங்கே அன்னையாகி அகம், அன்னையோட தொடர்புங்கிற அகம் புறத்தை ஆழ்ந்து வாழ்வு மேலே செல்கின்றிருக்கிறது. அப்படி இல்லாமல் இது யோகத்தினுடைய வாயில் என்பதை புரிந்து யோகத்திற்கும் அழைத்து செல்கின்றது. அடுத்த தலைப்பு யுகம் சடமாகும். யுகம் என்பது இந்த காலத்தை, இந்த பிரபஞ்சத்தினுடைய காலத்தை கிட்டத்தட்ட 4000 வருஷங்கள் உள்ளது ஒரு யுகம்னு சொல்லுவாங்க. துவாபர யுகம், திரேதா யுகம், இப்ப நடக்கிறத கலியுகம்னு சொல்லுவாங்க. இது 4000 ஆண்டுகள். அதுக்கப்புறம் கிருத யுகம்னு வரும். அந்த யுகம்தான் வந்து சிறப்பா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வர்றதை யுகம்னு சொல்றது. யுகம் சணமாகும்னு சொன்னா யுகத்துல நடக்கிற காரியங்கள் உடனே நடக்கும் அர்த்தம். இந்த அகம் புறமானால் நடக்கிறது. அது இதுதான் அது. புறம் அகமானால் யுகம் சணமாகும் என்பது சத்திய ஜீவியம் என்ற 55ஆம் அத்தியாயத்தில் லைஃப் டிவைன்ல சொல்றது. சூப்பர் மைண்டை பத்தி 55 அத்தியாயம் பேசு. சூப்பர் மைண்ட் இஸ் தி கிரியேட்டர்னு சொல்றாரு. சத்திய ஜீவி அப்பா வந்து சூப்பர் மைண்டுக்கு அதிமனம்னு சொல்லலாம். அது சத்திய ஜீவியம், அது ட்ரூத் கான்சியஸ்னஸ், மெய்யறிவுங்கிறதுனால அது அப்பா சத்திய ஜீவியம் என்ற சொல்ல பயன்படுத்துறாரு. அங்க சொல்றதுதான் யுகம் சணமாகும்னு சொல்றது. இது எப்படி முடியும்? அது நான் இதே இதுல 3ஆம் நிலை காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி படித்தோம். காலத்தை கடந்தது, காலத்தை கடந்ததை காலத்திற்குள் கொண்டு வந்தா அது 3ஆம் நிலை காலம்னு அப்பா எழுதியிருக்கிறாரு. அது முதல்ல பார்த்தோம். அதுல நமக்குத்தான் காலம் இந்த பூமியில, இது பலமுறை நான் சொன்னதுதான். நம்ம வந்து இந்த சூரியனுடைய ஆட்சியில் இருக்கிற கிரகம் நம்முடைய கிரகம் பூமி. அதனால சூரியனை தன்னைத்தானே சுற்றி வருகின்றது, சூரியனையும் சுற்றி வருகின்றது. தன்னைத்தானே சுற்றி வரும்போது பகலிரவுகள் மாறி வருகின்றன. அதற்கு மேல சூரியனை சுற்றி வருவதற்கு 1 ஆண்டு வருகின்றது. சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொள்வது பூமிக்கு 1 மாதம் ஆகின்றது. இப்படிதான் காலத்தை பற்றிய கணக்குகள் இருக்குது. ஆனா இதை விட்டு புறத்துக்கு போய் பிரபஞ்சத்திற்கு போயிட்டோம்னா, இந்த சூரிய குடும்பத்தை விட்டு விலகிட்டோம்னா, நம்ம இந்த பிரபஞ்சம்ங்கிறது வரம்பற்ற இடத்தை உடையது. எவர் என்லார்ஜிங் யூனிவர்ஸ், அண்ட பரப்பின் உண்டை பிறக்கம் அப்படின்னு மணிவாசகர் சொல்றாரு. இந்த அண்டம்ங்கிறது யூனிவர்ஸ். அந்த பிரபஞ்சம் இதுல இருக்கிறதுனால அந்த தொடர்பு, அந்த அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்துக்குரிய சக்தியாகிய மகாசக்தியாகிய அன்னையோட தொடர்பு இருக்கிறதுனால யுகம் சணமாகும். நம்ம காரியங்கள் பல ஆண்டுகள் எடுக்கக்கூடிய காரியங்கள், பல இதுக்குள்ள
கணத்துல நடக்கும். அதுதான் இந்த தலைப்பு அங்க சத்திய ஜீவியம் செயல்படுவதனால. இன்னும் வேற என்ன கருத்துங்கள்? சத்திய ஜீவியம் இந்த 55 சூப்பர் மைண்டுங்கிறதுல தான் இதுக்கு வருது. இந்த இந்த சூப்பர் மைண்டுங்கிற அத்தியாயத்துல என்னன்னா வேற கருத்து இருக்குன்னு அப்ப சொல்றாரு. இந்த காலமும் இடமும் படைப்பிற்கு உரியவை. பிரம்மம் காலத்தை கடந்தது. அப்ப காலத்துக்கு நம்ம இறைவன் பிரம்மத்தோட தொடர்பு கொள்ளும் போது பிரம்மத்தினுடைய செயல் சக்தியினாலே அணையை தொடர்பு கொள்ளும் போது நம்ம காலத்தை கடக்கிறோம். அதனாலதான் யுகம் சனமாகும். சத்திய ஜீவியம் தெய்வீக மனத்தின் கடவுள்கள் மூலம் அறியாமையின் சத்தியத்தை நாடுகிறது. அறியாமையில் வாழும் நம் அடிப்படை சத்தியம், அதை சத்திய ஜீவியம் கடவுள்கள் மூலம் நெருங்குகிறது. இந்த இதுல நம்ம இருக்கிறது மைண்ட், அது ஹியூமன் மைண்ட், மனிதர்கள் எல்லாருமே நம்ம மனதில் இருக்கிறோம். இதற்கு மேலே ஓவர் மைண்டுன்னு தெய்வீக மனம்னு அப்ப அரவிந்தர் சொல்றாரு. இது ஆன்மீகத்திலையும் ஆங்கிலத்தில் ஓவர் மைண்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பலமுறை நம்ம இங்கே பேசியிருக்கிறோம். அன்னை அரவிந்தர் அவதாரம் இந்த சூப்பர் மைண்டுங்கிற மெய்யறிவு சத்திய ஜீவியத்தை, அது இறைவனுடைய அறிவு, அந்த பூமிக்கு உலகத்துக்கு கொண்டு இந்த பரிணாமத்துல மனித குலத்தையே அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக தோன்றிய அவதாரங்கள் பகவானும் அன்னையும். இது பல முறை சொல்லியிருக்கிறோம். 1959 50 டிசம்பர் 5 பகவான் உயிர் பெரு மகா சமாதி அடைந்த நாளில் அவருடைய உடல்ல பொன்னொழி இறங்கியிருந்தேன். ஆனா அதுக்கு முன்பு 1920 இன்னும் அதை சித்தி தினம் நவம்பர் 24 நவம்பர் 17 அன்னையனுடைய மகாசமாதி தினம். இது நவம்பர் 24 சித்தி தினம்னு நம்ம கொண்டாடுறோம். அது தரிசன நாளாக கொண்டாடுறோம். அந்த சித்திங்கிறது அந்த தெய்வீக மனம்ங்கிற கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் என்ற தெய்வீக மனத்தை பூமிக்கு கொண்டு வந்த நாள். அதை பற்றி அந்த போன நவம்பர் 24 நம்ம ஒரு தரிசன நாளாக கொண்டாடணும். அப்போ நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஆசிரமம் பெரிய அளவில் இல்லை. பகவான் இருந்தார், அன்னை இருந்தார், கொஞ்சம் ஒரு 15-16 சாதகர் இருந்தாங்க, ஒரு வீட்டில் இருந்தாங்க. அன்னைக்கு தெய்வீக மனம் பூமிக்கு இறங்குகின்றது அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் வாங்கன்னு சொன்னார். அந்த சக்தி கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் என்று சொல்லப்படுற ஓவர் மைண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த இது இறங்குச்சு. அதற்கு பிறகு 1950 இந்த சத்திய ஜீவியம்னு சொல்லப்படுகின்ற சூப்பர் மைண்ட் அதிமனம் சக்தி அல்லது மெய்யறிவு பூமிக்கு கொண்டு வந்தார்கள். ஆனா அப்ப பகவான் தன்னுடைய உடல்ல மட்டும்தான் கொண்டு வர முடிந்தது. அவர் உடல் 3 நாள் கெடாம இருந்தது. 9ஆம் தேதி தான் இதுல வச்சாங்கன்னு பார்த்தோம். ஆனா 56 பிப்ரவரி 29 இந்த சத்திய ஜீவிய சக்தியே அன்னையின் பகவான் இல்லை, அன்னையின் தவத்தின் மூலமாக பொன்னொழியாக உலகம் முழுதும் ஆட்கொண்டது. அப்ப தெய்வீகமானது கடவுள்கள் மூலம், அந்த தெய்வீக மனம்ங்கிறது கடவுள்கள் மூலம் காரியத்தை செய்வது. இந்த கடவுள்கள் மூலம் செய்யறதுல சில குறைகள் எல்லாம் உண்டாகும். அதுக்கும் சேர்ந்து அந்த அதிமனம் வரும்பொழுதுதான் சத்திய ஜீவியம்ங்கிற கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் வெந்நீர் இருக்குங்க, சூடா கொடுமா. சூடே இல்லை, எடுத்துக்கணும். கொஞ்சம் சூடா கொண்டாந்து ஆறி போச்சு. இது ஆறி போயிடுது கிளாஸ்ல. அந்த ஓவர் மைண்ட்ல தாண்டி சத்திய கடவுள்கள் மூலம் வர்ற மனம். அதுக்கப்புறம் இது அதிமனம் சொல்ற சூப்பர் மைண்ட் சத்திய உண்மை மெய்யறிவுக்கு போகணும். பிரபஞ்சத்தை சத்திய ஜீவியம் தனி மனிதனாக்குகிறது.
சூப்பர் மைண்ட் இஸ் தி கிரியேட்டர் அப்படின்னு அப்ப பகவான் லைஃப் டிவைன்ல ஒரு இது இருக்கின்றது. இந்த இதை படைக்கிறதுங்கிறது இறைவனுடைய மைய அறிவு தான் இந்த உலகத்தையே படைக்கின்றது. ஒரு வரின்னு சொல்றாரு அவர். அதுவே பிரம்மத்தையும் மனிதனாக்குகிறது. படைப்புல நாம் படைப்புங்கிறது பரம்பொருள் அல்லது பரம்பிரம்மம் தன்னையே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்திக் கொண்டதாங்கிறது நம்ம பரம்பரையை பார்த்திருக்கிறோம். முதல்ல தன்னை ஜடமாக வெளிப்படுத்திக் கொண்டது. ஜடத்திலிருந்து உயிர்கள் வந்தன. உயிர்கள் நுண்ணறிவில் உயிர்களிலிருந்து பெரிய உயிர்கள் வந்தன. பெரிய உயிர்கள் உள்ளது லைஃப். அதுக்கப்புறம் மைண்ட் வந்தது. இப்போ மைண்ட் அடுத்தது ஓவர் மைண்டு இந்த 1920 நவம்பர் 24 உலகிற்கு இறங்கியது. அதுக்கப்புறம் சத்திய ஜீவம் வந்தது. அந்த சத்திய ஜீவம் சிறிது சிறிதாக ஆட்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது முழு ஆட்சின்னு வரும்போது இந்த பூமியில உலகம் வரும். அந்த இது வரணும். பிரபஞ்சத்தை சத்திய ஜீவியம் தனி மனிதனாக்குகிறது. அதுவே பிரம்மத்தையும் மனிதனாக்குகிறது. அது புறத்தை அகமாக்க மாற்றுகிறது. அப்ப புறம் அகமானால் யுகம் க்ஷணமாகும். காலம் சுருங்கி விடுகின்றது. ஆத்மாவிலிருந்து வந்த ஜடம் ஆத்மாவை வெளிப்படுத்துகிறது. இதுல எல்லாவற்றிற்குள்ள ஆத்மா உண்டு. ஆத்மாங்கிறது உயரறிவு. புறத்தை அகம் கட்டுப்படுத்தும் திறமையும் வலியை ஆனந்தமாக்கும் திறமையையும் அது உடையது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். வலியை ஆனந்தமாக்கும் முதலே பார்த்தோம். போன கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பேசினது புறம் அகம் புறத்தை ஆளும்னு பார்த்தோம். அது கட்டுப்படுத்தும்னு பார்த்தோம். பிரார்த்தனை மூலமா நடக்கிறது, சமர்ப்பணம் மூலமா நடக்கிறது எல்லாமே பார்த்தா அப்ப இப்போ பூர்ணவாக வாயில்னு சொல்றோம். அது தேர்ந்து அதிலேயே வரக்கூடியது ஒண்ணு வலியை ஆனந்தமாக்குதல். இதை பத்தி நான் பல சொல்ல. வலி ஆனந்தம், உண்மை பொய், அகம் புறம், இரவு பகல், ஆண் பெண் ஆகிய இருமைகள் எல்லாம் முழுமையின் பகுதிகள். இது டுவாலிட்டிஸ்ன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் முழுமையின் பகுதிகள். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடங்குனது. அதனால வலிக்குது, நமக்கு தாங்க முடியலங்கிறது அதுக்குள்ள இருக்கிற ஆனந்தத்தை நமக்கு அனுபவிக்க தெரியல. நம்ம புறத்துல இருக்கிறோம். அப்படி இல்லாம புறத்திலிருந்து யோகத்துக்கு போனோம்னா அகத்துக்கு போறோம். அப்ப வலி ஆனந்தமா இருக்கும். இது என்னுடைய வாழ்க்கையில நான் நினைச்சேன். அன்னைகிட்ட வர்றதுக்கு முந்தி பலமுறை சொல்லியிருக்கிறேன். இதுல பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்தப்ப 3 நாள் தொடர்ந்து வலி, இரவு பகல் தூங்க முடியாம கஷ்டப்பட்டிருக்கேன். அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இந்த வலியை இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே அன்னைகிட்ட இப்போ தியாகம் வேலை ஆரம்பித்த பிறகும் வலி இருந்து என்ன வலின்னு தெரியாம வெளியில இதுக்கு இறங்கி பெறல முடியாம தர முடியாம இப்போ இந்த மாடியில் இருந்தப்ப தெரிந்த தஞ்சாவூர் டாக்டர் மூலமாக இங்கே இருக்கிற ஒரு டாக்டர் வீட்டிலே பார்த்து மருந்து கொடுத்து வலியை இருக்கிறார். ஆனா அதற்கு பிறகும் வலி வந்தாலும் அந்த வலியை மீறி ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த யோகத்துல வந்த பிறகு வலியும் ஆனந்தமும் வெவ்வேறு அல்ல. வலி இருக்கும், அதை தாங்குதிறனை இதுல அன்னையனுடைய சிம்பல்ல வெடிவட்டத்தில் இருக்கிற 12 ஒண்ணு என்டியூரன்ஸ், அது தாங்குதிறன். அந்த தாங்குதிறனை அன்னை கொடுக்குறாங்க. அப்ப வலி ஆனந்தமாக மாறுது. அதுதான் இது சொல்றது. இப்ப புறத்தை ஆகமாக மாற்றும் பொழுது பிரபஞ்சத்தை சக்தியை தனிமனிதனாக்குகிறது. பிரம்மத்தையும் மனிதனாக்குகிறது. புறத்தை அகம் கட்டுப்படுத்தும் பொழுது வலியை ஆனந்தமாக்கும் திறமையே அதுக்குடையது. எதையும் சாதிப்பது சத்திய ஜீவி நிச்சயமில்லை. ஆனா சத்திய ஜீவிய நோக்கம் சாதிக்கிறது இல்லை. ஆனா சத்திய ஜீவியத்தோடு நம்ம தொடர்பு கொண்டதுனால நம்ம சாதிச்சுக்கிறோம். பக்தி ஆர்வம் ஆனந்த பூரிப்பாக மாறுகின்றது. அதுவும் பக்தி இருந்தாக்க அது விளக்க முடியாத ஆனந்தத்தை கொண்டு விடுகின்றது. ஜீவன் புருஷனாக மாறுகின்றது. ஒவ்வொரு இதுக்கும் புருஷன், அதனுடைய ஆன்மீக நிலையே புருஷன் சொல்லுவாங்க. நமக்கு 4 பகுதி இருக்குது. ஜடம், அது உணவு அடிப்படையில் வருதுன்னா அது அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. அந்த அன்னமய கோஷம்ங்கிற உடல், அதற்கு புருஷன் அன்னமய புருஷன் அப்படின்னு சொல்றது. அது அடுத்தது உயிர், அது பிராணன்.
அதை அந்த உடல் பகுதியை வந்து பிராணமய கோஷம்னு சொல்லுவாங்க. அதை வந்து பிராணமய புருஷன், அதனுடைய ஆன்மீக தத்துவத்துக்கு பேரு பிராணமய புருஷன்னு பேரு. சாதாரண புறநிலையிலிருந்து அகம் போகின்ற ஒவ்வொருக்கும் அதனுடைய தெய்வீகம் அம்சம்ங்கிறது புருஷன் சொல்றது. அதனால உடலின் புருஷ அம்சம் அன்னமய புருஷன். அப்ப உயிருடைய புருஷன் வந்து பிராணமய புருஷன். இதுமாரி மனம் சிந்திக்கும் திறன் அது மனோமய புருஷன். அதுக்கு வந்து ஆன்மாவுடைய புருஷன் தான் ஈசன். அதனால அப்படி போகும்போது அந்த வழியெல்லாம் ஆனந்தமாகுது. இதையும் ஜீவன் வந்து மூணு புருஷனுமே அந்த புருஷனாக, தலைவனாக, இறைத்தன்மை தெய்வீகத்தன்மை உடையவனாக மாறுகின்றான். ஆத்மாவுக்கு ஞானம் இயல்பாக உண்டு, அது ஞானத்தை தேட வேண்டாம். நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நம்ம அடையிறதுல மனத்தோட நின்றுகிறோம். ஆத்மாவை தந்தா அது தானே அங்க ஞானம் வரும். இந்த ஞானம், ஆத்மாவுக்கு ஞானம் இயல்பாக உண்டு, அது ஞானத்தை தேட வேண்டாம். பூரண ஞானம் அடைகிறது. நாஸ்டிக் பீயிங்னு சொல்லுவார் அது பகவான். ஞானம் அடைந்த ஜீவன் அது வந்து தானா வருது. இது முடிவான சித்தி. அதுதான் சத்திய ஜீவனாக மாறி சூப்பர்மெண்டல் மேனாக மாறி பிறந்த பிறகு எழும் சித்தி ஞானம், பூர்ண ஞானம் கிடைக்கிறது. ஆனா ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு அது வந்து அது தெரியும், ஓரளவு கண்ணில் படும். அப்படி கண்ணில் பட்டாக்கா அவங்களுக்கு வந்து இந்த ஞானம் வரும் பொழுது, இந்த வலி ஆனந்தமாக மாறும் பொழுது, அப்படி இல்லாம இந்த பிரபஞ்ச ஜீவியத்தோட தொடர்பு ஏற்படும் போது நமக்கு நம்ம பூர்ண யோகத்தினுடைய முதல் வாயில நிற்கிறோம், யோகம் பலிக்குங்கிற இதை புரிஞ்சுக்கணும். இந்த கருத்தை அகம்புறம்னு பார்த்ததை காலத்தின் போக்குலையும் பார்க்கலாம். ஒரு வகையில் ரெண்டு ஒன்று, அகம்புறம் எல்லாம் ஒன்றுனாலும் வேறு வகையில் அது மாறுபடும். அதுக்கு உதாரணம் சொல்றாரு. வேஷ்டி என்பதை ஆண்கள் இடுப்பில் உடுத்தும் உடை என கூறலாம், பேண்ட் என்பதையும் அப்படி கூறலாம், அரைக்கால் சட்டையும் அப்படி கூறலாம். ஒரே விளக்கம் மூன்றுக்கும் பொருத்தமானவாகவும் உண்மையும் வேறானவை தான். எல்லாமே இடுப்பு கீழே போற ட்ரெஸ்ஸை வந்து அது பேண்டா இருக்கலாம், வேட்டியா இருக்கலாம், அல்லது ஆஃப்டர் ஷார்ட்ஸ்ன்னு சொல்ற அரை சட்டையா, கரைக்கால் சட்டையா இருக்கலாம், அரைக்கால் சட்டைன்னு சொல்றாருல. இருந்தாலும் அது ட்ரெஸ்ஸு, அண்டர் கார்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த உள்ள போடுற அந்த இதுக்கு போடுற இருக்கலாம், இல்லை வேற பேரை சொல்றோம். அது போல அந்த ஆத்மாவுக்கு புறம் மாறும்போது ஆத்மாவினுடைய பல நிலைகளும் அகத்துல ஒன்றுதான். அதுபோல் யுகம் சணமாகும் என்பதும் அகம் புறத்தை ஆளும் என்பதும் மூன்றாம் நிலை காலத்தில் சணத்தில் காரியம் முடியும் என்பதும் ஒரே நிகழ்ச்சியை காலத்தாலும் அகம் புறம் என்பதாலும் காலத்தை வெல்ல முடியும் என்ற கருத்தாலும் கூறுவோம். காலத்தை வெல்ல முடியுங்கிறதா இந்த முக்கியம். அதுதான் அகம் யுகம். ஒரு யுகம் வந்து சடம், ஒரு கால சடம் வருது, உடனே நடக்கிறது ஆகுறது. இவற்றை தொடர்ந்தால் வெவ்வேறு லட்சியங்கள் கூடும். காலம் தன்னை இழக்கும், புறம் அகத்துள் மறையும், மனிதன் காலத்தை வெல்வான். இது யோக சித்தி. காலத்தை மீறி பல ஆண்டுகள் நடக்கக்கூடியது ஒரு நடு நடக்கும், அது மாதிரி வரும். அதே மாதிரி மனிதன் புறம் வந்து அகத்துக்குள்ளே புறம் அடங்கி போகும். மனிதன் காலத்தை வெல்வான். நினைத்தால் நடக்கும் என்பது அது நிகழ்ச்சியை உடல் உயர்ந்து மனமாகும் என்று விளக்குகிறது. அருள் பேரருளாகுங்கிறது வேற ஒரு இதில் சொல்றாரு. தன் திறமையில் உள்ள நம்பிக்கையை இழந்து அருளை நாடும் பொழுது அருள் பேரருளாகும்னு பின்னாடி ஒரு கட்டுரையில சொல்றாரு. நம்ம சரணாகதிக்கு போறது அது. நம்ம 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 திறமையை நம்பிக்கிட்டே இருக்கும்போது நம்ம நம்ம நமக்குள்ள இருக்கிறோம், நம்ம மனத்திலையும் நம்ம உடல்லையும் நம்ம உயிர்லையும் இருக்கிறோம். அப்படி இல்லாம இந்த பிரபஞ்சத்தை பூர்ணமா நம்பிக்கை வந்து நம்மை சரணாகதி பண்ணும்போது அப்ப அருள் பேரர்களாக மாறுகின்றது. அதை லோகங்கள் நோக்கில் கருத்தை எடுத்து கருத்து ஒரு லோகத்திலிருந்து அடுத்த லோகம் போகும் பொழுது மாற்றம் ஏற்படுகிறது. இங்க உலகம்னு சொல்றதே இடங்கள் இல்லை, லெவல்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹியூமன் கான்சியஸ்னஸ் அது நம்முடைய மனம். அதுக்கு அடுத்தது வந்து
தெய்வீக மனம்ங்கிறது ஓவர் மைண்ட் கான்சியஸ்னஸ், அதுக்கு மேல இறைவனுடைய பிரம்மத்தினுடைய கான்சியஸ்னஸ் சூப்பர் மைண்டு. அதனால அந்த தொடர்புகளோட அந்த லோகங்களுக்கு அது அது தெய்வீக சத்தியலோகம்னு அது சொல்றது. தெய்வீக லோகம் ஓவர் மைண்ட் கான்சியஸ். தேவர்கள், சிவன், ருத்ரன், இது பிரம்மா, இந்திரன் என்று சொல்றது தேவர்கள் எல்லாம் இருக்கிற அந்த உலகம் அது. அப்படி இல்லாம பரம்பொருளும் பராசக்தியும் இருக்கின்ற பரபிரம்மமும் பராசக்தியும் உள்ள இடம் வந்து சுப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், அதுக்கு போறது. இது இந்த தொடர்புகள் எல்லாம் வரும்போதே நமக்கு வந்து பூர்ண யோகத்தினுடைய முதல் வாயில நிற்கிறோம், மேலே போக முடியும்னு காட்டுது. அடுத்த தலைப்பு, அணுவிலிருந்து அனந்தம் எழும். ஒரு வகையான பூட்டில் அல்லது 8 அல்லது 10 நம்பர் லாக்னு சொல்லுவாங்க இருக்கும். அந்த நம்பரை மாற்றலாம், உருட்டி மாற்றுறது. உருட்டினால் மாறும். பூட்டிற்கு ஒரு நம்பர் உண்டு. அந்த நம்பரை வைத்து திறந்தால் பூட்டு திறக்கும். இப்போ 4, 5 அவங்க கொடுத்துருப்பாங்க. அது நேராக வரும்போது டக்குன்னு பூட்டு திறக்கும். இல்லைன்னா என்ன மாற்றிட்டு இருந்தாலும் பூட்டு திறக்க வராது. அந்த நம்பரை தெரிஞ்சவங்க தான் அதை பிறரால் திறக்க முடியாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிற லாக், நம்பர் லாக். அதுபோல அனந்தம், பிரபஞ்சம் மற்றும் அணுவாயிற்றே என்பது தத்துவம். அணுங்கிறது வந்து இத்தனோடு கண்ணுக்கு தெரியாது, ஆட்டம். பிரபஞ்சம்தான் அணுவுக்குள்ள பிரபஞ்சமும் பிரபஞ்சத்துல அணுவும் இருக்குங்கிறத என்னுடைய தத்துவம். அணு அணுவாகவே இருக்கும். அதற்குரிய ரகசியம் நமக்கு தெரிந்தால் அணு என்ற பூட்டு திறந்து அனந்தத்தை வெளிப்படுத்தும். அனந்தம்ன்றது முடிவெட்டது. அதுக்குள்ள அந்த அணுவுல வந்து இறைவன் இருப்பான். அன்னையை மனத்தின் ஆழத்தில் கடந்த நிலையில் உருக்கமாக நினைப்பது அந்த ரகசியம். நம்ம மனத்துல இருந்து மனத்திலேயே நின்றுட்டு இருந்தோம்னா அது நம்ம மனத்துக்குள்ளதான் இருக்கிறோம், அது தெரியாது. அப்படி இல்லாம மனதை கடந்து அன்னைகிட்ட போய் ஆழத்துல போனதும் தெரிஞ்சோம்னா அணுவிலிருந்து அனந்தம் விழும். இந்த அனந்தம்ன்றது முடிவற்ற இந்த பிரம்மத்தினுடைய தொடர்பு நமக்கு ஏற்படும். பிரம்மத்தின் சக்தியாகியனுடைய அன்னையின் தொடர்பு ஏற்படும். இந்த ரகசியத்தை 1000 வடிவங்கள் உண்டு. தூய்மை பூரணி எதிரானதையும் ஏற்றதால் பூரணம் பெற்று சிறப்பெய்து பர்ஃபெக்ஷன், சிறப்பெய்துவது ரகசியம். பர்ஃபெக்ஷன் என்று பகவான் எழுதுவார். எல்லா குறைகளும் நம்ம நீங்கி பூரண தூய்மை அடையணும். அதை பற்றி சிந்திசிஸ் விவகாரம் நிறைய எழுதுறார். பர்ஃபெக்ஷன் எப்படி வரணுங்கிறது மிக கடுமையான யோகம் அது. ஆன்மாவின் அம்சங்கள் 12, இந்த 12 இதெல்லாம் இருக்குது. அதன் மறு உருவங்கள் ஏராளம். எந்த உருவத்தின் மூலமும் அந்த அம்சங்களை எட்டலாம். எட்டியவுடன் அணு தன் சுயரூபமான பிரபந்தத்தை வெளிப்படுத்தும். அது எதுவான ரூபம் எதுவானாலும் மூலம் ஒன்றே. திறமை எப்படி திறமையினால காரியத்தை சாதிக்கலாம், பொறுமையாக காரியத்தை சாதிக்கலாம், விசுவாசமா இருக்கிறது மூலமாக செய்யலாம், நன்றி மூலமாக செய்யலாம். இதெல்லாம் இந்த அன்னை சிம்பல்ல இருக்கிற புறத்துல வட்டங்களில் உள்ள குணங்கள். அடக்கத்தின் மூலமாக செய்யலாம், சுத்தத்தின் மூலமாக செய்யலாம், பணிவு, நேர்மை, தூய்மை, வெற்றி, பிரபலம், பெருந்தன்மை, இது போன்ற குணங்கள்னாலையும் நம்ம வந்து காரியத்தை அடையலாம். அது மூலம் சத்தியம், ஐக்கியம், தன்மை, ஞானம், திறமை, அன்பு, அழகு, ஆனந்தம், அனந்தம், முடிவற்றது, காலம் கடந்த நிலை, உண்மை, மௌனம், சாந்தி ஆகிய எல்லா ஆன்மீக அம்சங்களை அடைய முடியும். நமக்கு பிரார்த்தனை பலிக்கும் பொழுது இந்த ரகசியத்தின் மூலம் பலித்தால் அது யோகம் சித்திக்கும். நம்ம புறத்தை விட்டு அகத்துக்கு போய் அன்னையோட தொடர்பு கொண்டு பிரார்த்தனை பலிக்கும் போது நம்ம அறியாம அந்த அகத்துக்கு போறோம். அது யோகம் சித்திக்கும் அறிகுறி என கண்டு கொண்டால் நாம் வாழ்வை விட்டு யோகத்தை போகலாம். நமக்கு வந்து இது பலிக்கும் போதே நம்ம யோகத்துக்கு போற தகுதி இருக்குது, யோகத்தின் வாயில நிற்கிறோங்கிறத புரிஞ்சுக்கலாங்கிறத சொல்றாரு. சர்க்கார் வேலையில் ப்ரொமோஷன் முறைப்படியே வரும். ஒரு கட்டம் கடந்து ப்ரொமோஷன் பெற சட்டம் இடம் கொடுக்காது. கிளார்க்கா இருந்து அப்புறம் அடுத்தது சூப்பரண்ட் ஆகி, சூப்பரண்ட்லேருந்து இதாகி அப்படி போகணும். என்னென்ன இருக்கோ அந்த இதெல்லாம் போகணும். ஆனா தனியார் வேலையிலும் அரசியலிலும் திறமை சட்டத்தை மீறி பலன் பெறும். 8ஆம் நிலை வேலையில் இருக்கும் பொழுது இலாக்கா தலைவராகும் திறமை பெற்றவர் உண்டு. அன்பர்கள் அந்நிலையில் எழுதுகிறார்கள். அன்பர்கள் வந்து வர முடியும். அதை பெற முயன்றால் ஏதாவது ஒரு ரூபத்தில் அது பலித்துவிடும். நாம் வேலை செய்யும் இடத்தில் சட்டம் இடம் கொடுக்காவிட்டால் அதற்குரிய இடம் வந்து நம்மை உயர்த்தும். இது மாதிரி ப்ரொமோஷன் வர முடியாதவங்களுக்கு அன்னைட்ட வந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்ததை பற்றி, உயர்நிலைக்கு போறதை பற்றி நிறைய வெவ்வேறு புஸ்தகங்களே எழுதியிருக்கிறாரு. அப்ப என்ன வருதுன்னா அனந்தம் வந்து அங்க வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம்.
அணுவிலிருந்து அனந்தம் வருதுன்னு அர்த்தம். அனந்தம் வாழ்வில் பலிப்பது அபரிமிதம் அதிர்ஷ்டம் இல்லதானே. அன்பு அமிர்தமாகி அபரிமிதம் அனந்தமாகும் அழைப்புங்கிறது அப்போ ஒரு முக்கியமான புக் அது. அதுவும் 120 கட்டுரைகளும் எழுதியிருக்கிறாரு. அதுல இதை பத்தி நிறைய எழுதுறாரு. வாழ்வை கடந்து அன்னை பலிப்பது அருள் யோகம். அனந்தம் நம் மனநிலைக்கேற்ப அதிர்ஷ்டமாகவோ யோகமாகவோ சித்திக்கும். நம்ம அறியாம நம்ம முடிவுடைய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நாம், எல்லையுடைய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நம்முடைய உடம்பை உள்ளவங்க, நம்ம சாதாரண மனிதனுக்கு வாழ்நாள் இவ்வளவுதான் இருக்குது. நோய் இதெல்லாம் இருக்கு. அதை மீறி 60 ஆண்டுகளோ 80 ஆண்டுகளோ 90 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ வாழ்றோம். இந்த உடைய நாம் அந்த முடிவற்றதாகிய அன்னையோட பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டுட்டோம். அப்ப அந்த இது தொடர்பு கொண்டதுனால என்ன ஆகும், நமக்கு அந்த ஆனால் நமக்கு சித்திக்கும். அது சிஸ்டமா சித்திக்கும். நான் சொன்ன மாதிரி பெரிய வேலை கிடைக்கும். இந்த இதுல போல எல்லாம் வரலாம். இல்லது அப்படி இல்லாம யோக தகுதி உள்ளவங்க யோகம் செய்து யோகத்தின் மூலமாக பேரானந்தத்தை அனுபவிக்கலாம். இந்த பூர்ண யோகத்திற்கு உள்ள நுழையலாம். இது அதனால ஆனந்த நம்ம சாதாரண அணுவுக்குள்ள சயின்ஸ்லயும் உங்களுக்கு தெரியும், அணுவுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதற்கு ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸா இருக்குது. பண ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறாங்க. ஹைட்ரஜன் பாம்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், 2வது உலக யுத்தத்துல ஹீரோஷிமா நாகசாகியில இது கண்டுபிடித்தப்ப அது அந்த பிறகு இன்னமும் அதனுடைய இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இதே நடக்கூடிய இப்பவும் இதுல இங்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துட்டு இருக்கும்போது ஈரான்ல அணு ஆயுதம் தயாரித்திருவார்களோ என்பதற்காக அவங்களை அடிச்சு அந்த சண்டை போட்டு இருக்கிறாரு. அணுசக்திக்குரிய இது யுரேனியம் இருக்கிறதுனால அணுவுக்குள்ள இந்த அவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்கிறத இது பிசிக்கலாவுமே இது காட்டுகின்றது. அது முடியுது. இப்ப நம்ம சொல்றது இங்க அந்த சக்தியை அணுவை பிளந்து கிடைக்கின்ற அழிவு சக்தி இல்லாம எப்படி அணுவிலிருந்தே அணுசக்தி மூலமா நம்ம கூடங்குளத்துல மின்சார சக்தியை இது பண்றோமோ, அது போல நெய்வேலியில கரி மூலமா மின்சாரம் வருது. கூடங்குளத்துல அணுவிலிருந்து அணு ஆலை மூலமா நமக்கு மின்சாரம் கிடைக்குது. நல்ல முறைக்கு பயன்படுத்துறதுல மிகப்பெரிய உயர்ந்த முறைக்கு நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளை அனந்தமாகிய முடிவற்றதாகிய அன்னையோட தொடர்பு கொண்டு நாம் சாதித்துக் கொள்வதை இந்த கட்டுரை விளக்குகின்றது. இன்னைக்கு இதோட முடிச்சுக் கொள்வோம். தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். உமா